வேலூர் மாநகராட்சியில் கடந்த 4 நாட்களாக பெய்த மழையில் வேலூர் மாநகரமே தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்குது. போட்டு மட்டும் தான் தேவை, மிச்சம் தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. தண்ணி வேணும்னா இப்போ மழை பெஞ்சா தண்ணிக்கு கால்வாய் வசதி சரிந்தால், பாதாள சட்ட திட்டம் சரியிருந்தால் தண்ணி மொத்தமே கால்வாய் வழியாக ஆற்றில் சென்றிருக்கும். கால்வாய் வழியாக ஆற்று வழியாக நம்முடைய பாதாள சாக்கடை மூலமாக எப்படியோ சென்றிருக்கானால், இன்றைய சூழ்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாநகரத்தில் கடந்த 4.5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியின் ஆளுநரின் காரணமாக மெத்தன போக்கு காரணமாக வேலூரில் ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது. இன்னைக்கு முக்கியமாக வேலூர் மையப்பகுதியான கிரீன் சர்க்கிள், சென்னை, சித்தூர், பெங்களூர் சென்றும் பைபாஸ் வழிய சர்வீஸ் ரோடு வழியாக கிரீன் சர்க்கிள் என்ற பகுதி நேற்று எல்லாருமே வேலூருக்குள்ள மக்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த இடத்துல சுமார் அந்த கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லாக தண்ணீரால் நிரம்பி 1 அடி 1.5 அடி மேலத்துக்கு மேலாக தண்ணீர் நிரம்பி இதனால் வாகனம் ஓட்டுகின்ற 2 வீலருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆட்டோ செல்ல முடியவில்லை, சைக்கிள் செல்ல முடியல, பைக்கில் செல்ல முடியும். டெய்லி நிரந்தரம் 100 கணக்கான வண்டிகள் சேதமடைத்துக் கொண்டிருக்கிறது. இதை கண்டுகொள்ளாமல் சட்டமன்ற உறுப்பினரோ மேயரோ இவர்களெல்லாம் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை. இன்றைய மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி வேலையில் பாதாள சாக்கடையில் குறிப்பாக வேலப்பாடி, கஸ்பா, புறப்பாடி, நம்முடைய சைதாப்பேட்டை, சத்துவாச்சாரி, கடிஞ்சூர், விருதம்பட்டு, காங்கைநல்லூர், கொணவட்டம் போன்ற பல இடங்களில் மக்கள் தண்ணீர் இல்ல, வீட்டுக்குள்ள குடிநீர் பாம்பு, விஷப்பாம்பு, குடிநீர், மலம் கலந்த தண்ணீர் எல்லாமே சென்று வீட்டுக்குள்ள போய் புகுந்திருக்கிறது. இதனால் மக்கள் நடமாட முடியவில்லை. வீட்டிலிருந்து ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னாக்கா, ஒரு காலேஜுக்கு போனோம்னாக்கா, பசங்களை ஒரு மருத்துவமனைக்கு சென்று விட முடியாது. வயதானவர்கள், பிரெக்னென்ட் யாருமே செல்லவில்லை. கண்டுகொள்ளாமல் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் கிரீன் சர்க்கிள் பகுதியில் தண்ணீர் அதிகமாக இருந்தது. நம்ம கழக உடன்குழுவோடு சென்று நேரில் சென்று பார்த்தோம். சென்று பார்த்து அதிகாரிகளுக்கு போன் பண்ணி தண்ணீர் எடுக்கப்பட்டது. ஆனால் பர்மனன்ட் சொல்யூஷன் தேவைப்படும். அதுல இன்னைக்கு மழை 2 நாளா மழை பெஞ்சிருந்தாங்க, திருப்பி 2 அடி உயரத்துக்கு தண்ணி வரும். திருப்பி மோட்டர் பம்ப் வச்சு தண்ணி எடுத்து விட வேண்டியதாக. இதே போலதான் தொடர்ந்து செய்திருக்க வேண்டும். அதுக்கு பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக அல்லது தேசிய நெடுஞ்சாலை மூலமாக அதுல கால்வாய், பெரிய கால்வாய் ஆற்றிலே செல்லும் வகையில் நெடுஞ்சாலைத்துறையில் முறையான அதிகாரிகள் ஆய்வு செய்து தண்ணீர் இல்லாமல், தண்ணீரில் நீச்சல் அடித்து சென்ற நிலைமை இல்லாமல் மக்களுக்கு பாதிப்பு நிலைமை ஏற்படுத்த வேண்டும். மாநகருடைய ஆட்சித்தலைவர்களோடு இப்படி நேரடியாக கழக நிர்வாகிகள் கவுன்சிலரோடு மனு கொடுத்திருக்கிறோம். தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் மாநகராட்சியுடைய ஆணையாளர் அவர்கள், இங்க இருக்கின்ற அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட பொதுப்படைத்துறை அதிகாரிகள் இருந்தாலும் சரி, நம்முடைய ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரம் இருந்தாலும் சரி, நம்முடைய நேஷனல் ஹைவேஸை சேர்ந்த அதிகாரிகள் இருந்தாலும் சரி, அனைவரும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து மக்களுக்கு இந்த மழை காலங்களில் இதன் மேல் நம்முடைய நவம்பர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்திலெல்லாம் மழைகள் அதிகமாக வரும். மழையில எந்த அளவுக்கு மழை பெய்தாலும் பாதிப்பில்லாத வகையில், மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில் செய்து கொடுக்கும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட செய்திருக்கிறோம். ஆனால் இப்படி மெத்தன போக்கில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல,